புதுச்சேரியில் மையப்பகுதியான நெல்லித்தோப்பு தொகுதியில் அரசியல் சார்பற்ற சுயேட்சை வேட்பாளராக பலாப்பழம் சின்னத்திலே நான் போட்டியிடுகின்றேன். என்னுடைய இந்த தேர்தலானது சில அரசியல் கட்சிகளால் பழிவாங்கப்பட்ட தேர்தல். இருப்பினும் நெல்லித்தோப்பு தொகுதி மக்கள் என் மீது கொண்டுள்ள அன்பினால் என்னை சுயேட்சையாக போட்டியிட வலியுறுத்ததன் காரணமாக நான் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுகின்றேன். நான் வெற்றி பெற்று வந்த பிறகு கடந்த 2006 முதல் 2016 வரை எவ்வாறு இந்த மக்களுக்கு நான் சேவை செய்தேனோ அதைவிட ஒரு மடங்கு கூடுதலாக சென்று என் நெல்லித்தோப்பு தொகுதி மக்கள் கௌரவமாகவும் கண்ணியமாகவும் பயமின்றியும் எந்த ஒரு சட்டவிரோத செயல்களில் யார் ஈடுபட்டாலும் அதை தடுத்து மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு வழிவகை செய்வேன். அது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தில் எந்த திட்டத்தை கொண்டு வருகிறார்களோ அந்த திட்டத்தை முதலில் என் தொகுதியிலே நான் அதை அமுல்படுத்துவேன். மற்றபடி என்னுடைய தொகுதியிலே கஞ்சா, கள்ளச்சாராயம், மதுபானங்கள் போன்ற அரசுக்கு எதிரான மக்களுக்கு எதிரான செயல்பாட்டை நான் உடனடியாக அதை தீர்த்து கொடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் குடி தண்ணீர் பிரச்சனை மிகவும் அதிகமாக மேலோங்கி இருக்கின்றது. அவற்றை உடனடியாக சரி செய்து கொடுப்பது எனது முதல் கடமையாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் புதுச்சேரியிலே ஏழை எளிய மக்கள் என்னுடைய தொகுதியிலே அதிகமாக வசிக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு அரசு மூலமாக அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறதோ அத்தனையும் நான் கொண்டு வந்து அவர்களுக்கு சேர்ப்பேன். என்னுடைய தொகுதியை பொறுத்தவரை ஒரு கௌரவமாகவும் கண்ணியமாகவும் வாழ்வதற்கு மக்கள் விரும்புகின்றார்கள். அதை நான் உடனடியாக அதில் இறங்கி அதை தீர்ப்பதற்கு என்னென்ன வழி இருக்கின்றதோ அதையெல்லாம் நான் செய்து கொடுப்பேன். இது மட்டும் இல்லாமல் அரசு நலத்திட்டங்கள், முதியோர் பென்ஷன், உதவித்தொகை போன்றவைகளை நான் கடந்த 10 ஆண்டு காலத்தில் 10,000க்கும் மேற்பட்டோருக்கு அத்திட்டத்தை நான் பலனை கொண்டு வந்து கொடுத்தேன். மீண்டும் இந்த 10 ஆண்டு காலம் அவர்களுக்கு கிடைக்காத அந்த உதவித்தொகைகளை நான் இனி இந்த 2026 வெற்றி பெற்று இந்த ஓராண்டு 2 ஆண்டுக்குள் 10 ஆண்டு காலமாக பெறாத திட்டங்களை நான் அவர்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதையும் உறுதிபட கூறுகின்றேன். பெண்கள் சுதந்திரமாக நடமாடுவதற்குண்டான வழியும் நான் செய்வேன். சட்டவிரோத செயல்களில் என் தொகுதியில் நடமாட விடமாட்டேன் என்பதனை உறுதிபட கூறி நீங்கள் அனைவரும் எனக்கு பலாப்பழம் சின்னத்தில் வாக்களித்து என்னை பெருவாரியான வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று உங்களை மீண்டும் தாழ்மையோடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் அளிக்க வேண்டிய சின்னம் பலாப்பழம் சின்னம். பலாப்பழத்தை வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்வீர்கள் என்று கூறி உங்களுடைய கருணையை எதிர்பார்த்து இருக்கும் உங்கள் அன்பு சகோதரர் ஓம் சக்தி சேகர். நன்றி, வணக்கம்.